சேலம் ஜாகீர் ரெட்டிப்பட்டியில் 200 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவிலில் தை மாத திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு ஆலய வளாகம் முழுவதும் வண்ண மலர்களால் தோரணங்கள் கட்டி, வாழை மரம் மாவிலை தோரணம் கட்டி, வண்ண மின் விளக்குகளால் அலங்கரித்தனர். தொடர்ந்து மூலஸ்தானத்தில் காட்சியளிக்கும் ஸ்ரீ மாரியம்மனுக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு, முகத்திற்கு மஞ்சள் காப்புடன் நறுமண மலர் மாலை மற்றும் தாமரை மாலை அணிவிக்கப்பட்டு சிறப்பாக அலங்கரித்தனர். வெளி பிரகாரத்தில் ஆதி உற்சவர் மாரியம்மனையும் சிறப்பாக அலங்கரித்தனர். தொடர்ந்து அம்மனுக்கு பக்தர்கள் தேங்காய் பழம் உடைத்து மாவிளக்கு ஏந்தி வந்து அம்மனை வழிபட்டனர். கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் விபூதி குங்கும பிரசாதத்துடன் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் அழகு குத்தியும், அக்னி கரகம், பூ கரகம் எடுத்தும், விமான அழகுகளிலும் வலம் வந்து வேண்டுதலை நிறைவேற்றினர். சுமார் 2000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு திருவிழாவில் கொண்டாடினர். ரெட்டிப்பட்டி ஊர்ல மாரியம்மன் கோயில் இருக்கு. சார்ந்த இடம் இந்த ஊரை சுத்தி இருக்கிற அத்தனை இங்க சாமி கும்பிட்டு போற அமைப்பு இங்க இருக்கு. ஏறத்தாழ ஒரு 400 வருஷத்துக்கு முன்ன இருந்து இந்த கோயில் இருக்கு. ஆனா இப்போ ஒரு 100 வருஷமா தான் இந்த கோயிலெல்லாம் கட்டி சிறப்பிச்சிருக்காங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்ன, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாண்ட சிலையெல்லாம் அமைச்சு, முருகர் சிலை, விநாயகர் சிலை, நவர்கள் சிலை எல்லாம் வச்சு 2 பேரை கும்பாசனம் பண்ணியிருக்கோம். அதே நேரத்தில் இப்போ எல்லாத்துடைய விருப்ப பிரகாரமும் ராஜகோபுரம் கட்டணுங்கிற ஒரு விருப்பத்தை நாங்க ரொம்ப நெடுங்காலமா வச்சு இங்க இது பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த ஊரோட சிறப்பு என்னன்னா, சர்வ கட்சியும் சேர்ந்து எல்லா கட்சி பாகுபாடு இல்லாம ஒரு குழு அமைச்சு, விழா குழுங்கிற பேர்ல ஏறத்தாழ ஒரு 32 வருடமா நாங்க இந்த கட்டுப்பாட்டோட இந்த சிறப்பான விழாவை நடத்திட்டு இருக்கிறோம். எந்த விதமான இதுவும் கிடையாது, கட்சி பாகுபாடுல இங்க எதுவும் கிடையாது. எல்லாருமே சிறப்பா அந்தந்த பணியை செய்வாங்க. அதனாலதான் இந்த கோயில் இன்னும் சிறப்பாகிட்டே இருக்கு. ஆரம்ப காலத்துல ஒரு 4 மணிக்கு வியாழக்கிழமையில அளவு குத்தெல்லாம் முடிஞ்சிடும். ஆனா இப்ப எல்லாம் எடுத்துக்கிட்டா ராத்திரி 12 மணி வரைக்கும் அளவு வந்துகிட்டே இருக்கு. ஏறத்தாழ ஒரு 50,000 பேருக்கு மேல வருவாங்க. இது போலீஸ் ரிப்போர்ட்டு. அதே நேரத்துல சில டைம் 75,000 பேர் வர்றது உண்டு. அது மாதிரி இருக்கிற இந்த கோயிலுக்கு ஒரு சிறப்பு அம்சமா நாங்க ராஜகோபுரம் கட்டணும்னு எல்லாருமே தீர்மானம் பண்ணோம். சரி வச்சு இது பண்ணி செஞ்சோம். HRC டிபார்ட்மெண்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட கோயிலுங்கிறதுனால அதுக்கு பர்மிஷன் வாங்கி இப்போ பர்மிஷன் எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. 3 நிலை கோபுரமா நாங்க கட்டுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கு. மக்கள் ரொம்ப ஆதரவு கொடுத்து இந்த போற பக்கம்லாம் நிறைய அள்ளி கொடுக்குறாங்க. சீக்கிரம் கட்டுங்க, நல்ல விதமா கட்டுங்கன்னு சொல்லி சிறப்பா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த ஆதரவு மக்களுடைய ஆதரவு பிரகாரம் நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம். அந்தந்த பகுதி 13 பகுதி இருக்கு இந்த ஊர்ல. அந்தந்த பகுதிக்கு ஒரு சில பேர்த்தை நியமிச்சு அவங்க பண்டிகை காலங்கள்ல போய் வசூல் பண்ணி ஒரு 3 நாள்ல பண்டிகை நடத்துறதுக்கு ஒரு பணத்தை சேமித்து கொடுப்பாங்க. அந்த பண்டிகை வச்சு நாங்கள் சிறப்பாக செய்வோம். கலை நிகழ்ச்சி இது மாதிரி பண்ணி நல்லா சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும். போன வருஷம் வரையும் அந்த ஜனங்க ஒரு ரொம்ப விருப்பப்பட்டு பார்ப்பாங்க. இங்க ஒரு பெரிய சிறப்பு அம்சம் என்னன்னா, அளவு புத்தரவு சேலம் மாவட்டத்தில் எங்கேயுமே அந்த அளவுக்கு ஒரு அளவு இருக்காது. அந்த அளவு தொங்க அளவு அது இதுன்னு சொல்லி நிறைய அளவு வச்சுட்டு வருவாங்க. நீங்க சேரத்துக்கு 11 மணி 12 மணி ஆகிடும். அதுக்கு ரோடு முடிச்சு அந்த அளவு வந்துகிட்டே இருக்கும். இந்த சிறப்புக்கு நம்ம பூசாரி செல்வம் ஒருத்தர் இருந்தாரு. அவர் இப்ப போன வருடம் காலமாயிட்டார். இருந்தாலும் அவருடைய மகன் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அந்த அளவு ரொம்ப அவருக்கு அழகு சக்கரவர்த்தினே பட்டம்லாம் கொடுத்தாங்க. அந்த அளவு சிறப்பா ஒரு அளவு வச்சு இங்க வந்தாரு. இப்ப அந்த மாதிரி சிறப்பான இந்த கோயிலுக்கு ஒரு ராஜகோபுரம் இப்ப அமையிறது நாங்களாம் செஞ்ச புண்ணியம். எங்க காலத்துல செஞ்சோம். திருப்பணி கமிட்டி இருக்கு, விழாக்குழுன்னு இருக்கு. அந்த விழாக்குழுல ஊருக்கு எல்லாம் சேர்ந்து நாங்க சிறப்பா செஞ்சு இந்த ஊருக்கு போகிறதுனால ஒரு வருடத்துக்குள்ள கட்டி முடிக்கணும்னு நினைச்சு செஞ்சுட்டு இருக்கோம். அதுக்கு உண்டான வேலை நடந்துகிட்டே இருக்கு. நடந்து இந்த ஒரு இடத்துல கண்டிப்பா இது பண்ணுவோம். அதே மாதிரி பின்பக்கம் இருக்கிற கோயிலையும் ஆய்வு பண்ணி அது ஒரு பிரம்மாண்டமா ஒரு அழகான முறையில செய்யலாம்னு பார்த்துட்டு இருக்கிறோம்.
இது வந்து எல்லாத்துக்கும் ஒத்துழைப்பு என்னன்னா ஊர் மக்களும் இங்க இருக்கிற விழாக்குழுவை சார்ந்த அத்தனை நண்பர்கள் ஊர் கவுண்டர்கள்லாம் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. சிறப்பா நடந்துட்டு இருக்கு. அந்த சிறப்பு வந்து இந்த ஒரு வருஷத்துல முடிஞ்சு நல்லா பாதுகாப்புறம் எழுந்துடும். அப்போ உங்களுக்கு வந்து நாங்க வந்து தெரிவிக்கிறோம். என் பேர் ஜெயக்குமார், சொன்னாம்பியூர் டிரான்ஸ்போர்ட் விழாக்குழு தலைவர்.